ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா முருங்கை மரம். முருங்கை மரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு டாப் டு பாட்டம் எல்லா பாகங்களுமே நமக்கு நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடியில் வந்துட்டு இலை, காய், பூ, பட்டை இப்படி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. இது வந்துட்டு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், செரிமானம் மேம்படுத்துவதற்கும், எலும்புகளை வலுப்படுத்துவதற்கும் இது உதவுது. இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு முருங்கைக்கீரை, காய் இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் எடுப்பாங்க. இரத்த சோகையை வந்துட்டு எதிர்த்து போராடுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், அப்புறம் எலும்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. மரப்பட்டை தேனோடு கலந்து சாப்பிட்டு வரப்போ கபநோய்கள் வந்து தீரும்னு சொல்கிறாங்க. வேர்கள் வந்துட்டு கல்லீரலுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இது கொண்டுள்ளது. இது வந்துட்டு முருங்கை சும்மா நட்டு வச்சாவே நம்மளுக்கு மழை காலத்துக்கு தண்ணி ஊற்றினாவே அது நல்லா மரமாகி நம்மளுக்கு காலங்காலமாக நம்மளுக்கு வந்து நிறைய உதவி பண்ணோம். அப்படி இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு நம்ம பொரியலாவோ இல்லை குழம்புலையோ போட்டு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையை வந்துட்டு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுக்கலாம். சூப்பாக எடுக்கலாம், இல்லை குழம்பாக எடுக்கலாம். எதுனா ஒரு வகையில் இந்த முருங்கைக்கீரை எடுக்கும்போது இரத்த சோகை நீங்கும், உடம்பு வந்துட்டு ஃபிட்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு முருங்கை இலையில் வந்துட்டு ஏ, சி, இ, இரும்பு, கால்சியம், பொட்டாசியம் அப்படி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஹீட்டு சொல்லுவாங்க, பட் உடம்ப நிறைய ஒரு ஆக்சிஜனேட்டரி பண்பாகவும் இல்லை ஊட்டச்சத்தாகவும் இல்லை வலி நிவாரணியாகவும் விட்டமின் ஏ, சி, இ அப்படி நிறைய விட்டமின்ஸ் வந்து இந்த முருங்கை இலையில் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஆக்சிஜனேற்ற பண்புகள் விட்டமின் ஏ, இ அப்படி வந்துட்டு ஆக்சிஜனேட்டர்களாக செயல்படுது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா முருங்கைப்பூ வந்துட்டு நரம்பு தளர்ச்சி, சளி, தொண்டை தொற்று இப்படி எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பிட்லாம். மேக்ஸிமம் வந்துட்டு பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த முருங்கைப்பூ வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டாங்கன்னா பேபி வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைப்பூ வந்துட்டு நம்ம பொடியாகவும் வச்சுக்கலாம், இல்லை சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம், இல்லை பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே வந்துட்டு
ஜென்ஸுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த முருங்கைப்பூ வந்து பயன்படுது. உடலை பலப்படுத்துறதுக்கு இந்த முருங்கைப்பூ வந்து பயன்படுது. நரம்பு மண்டலத்தை வந்துட்டு ஆரோக்கியமாக ஆக்கிறதுக்கும் இல்லை ஃபிட்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குமே வந்துட்டு இந்த முருங்கைப்பூ வந்துட்டு பயன்படுது. இந்த முருங்கைப்பூ வந்துட்டு நீங்கள் இறஞ்சிலோ இல்லை காய் வரத்துக்கு இந்த மழை சீசன்லேருந்து நிறையா இறையும். அதெல்லாம் எடுத்து காற்று சீசன்லேயோ மழை சீசன்லேயோ அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நான் எப்போ த்ரூ அவுட் இயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முருங்கைப்பொடி வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கர்ப்பப்பை கோளாறு வந்துட்டு சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அதெல்லாம் வராமல் பண்ணுறதுக்கும் இல்லை தாய்ப்பால் கொடுக்குறவங்க பாலின் ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு வந்து பயன்படுது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு இது பயன்படுது. முருங்கை விதைகள் வந்துட்டு பார்த்தோன்னா அது நேரடியாகவும் வீட்டில் இல்லை பொடியாகவும் பண்ணி சாப்பிட்லாம். இந்த முருங்கை விதைகள் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றத விட விதைகளை வந்துட்டு நல்லா நசுக்கி அதை தோல் நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த கொட்டையை மட்டும் எடுத்து நம்மள நசுக்கி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதை பொடி பண்ணி வாட்டரில். அப்புறம் வந்துட்டு நேரடியாகவும் எடுக்கலாம் இல்லை தூள் செஞ்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா முருங்கை எண்ணெய் அந்த மாதிரி இது பண்ணி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைப்பூ வந்துட்டு நல்ல ஒரு இதுவாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மென்று சாப்பிட்லாம். மென்று சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு இதமாக இருக்கும். அது வேறு லெவல் க்ரன்ச்சி இதுவாக இருக்கும். அப்புறம் முருங்கைப்பூவோட நன்மைகள் பார்த்தோம்னா காய்ச்ச பசுவின் பால் வந்துட்டு இந்த முருங்கைப்பூ போட்டு குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இந்த முருங்கைப்பூ பொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சூப்பாக இல்லை குழம்பா நல்லா மிதக்க விட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைப்பூனாவே அந்த டேஸ்ட்டு வந்து மாறாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்க முடியாத அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். அந்த பிஞ்சு இலைகள்லேயோ இல்லை நல்லா சூப் வச்சு அந்த சூப்பை குடிக்கும்போது வேறு எந்த கீரையும் இல்லாத அளவுக்கு இந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சாப்பிடுங்க, நல்லா இருங்க. தேங்க்யூ.